அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அன்றாட உணவு நிகழ்வின் இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு மிக ஆழமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்பதுதான் அந்த உண்மை. மனித வாழ்க்கைக்கு உணவு அவசியம். உணவு இல்லாமல் உடல் பலவீனமடையும். உணவில்லையேல் வாழ்க்கை இல்லை. எந்த உயிரும் உணவில்லாமல் வாழ முடியாது. அதுபோல ஆன்மாவிற்கும் ஒரு உணவு தேவை என்பதை இயேசு இன்று நமக்கு குறிப்பிடுகிறார். அந்த ஆன்மீக உணவாக இயேசு தம்மையே நமக்கு கொடுக்கிறார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி பகுதியின் மைய கருவாக இருக்கிறது. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை பெறுகிறார் என்று அவர் கூறும்போது, இதை கேட்ட யூதர்கள் குழம்பினார்கள், சந்தேகத்திற்கு ஆளானார்கள். ஆனால் இயேசு தம் வார்த்தையை சற்றே கூட மாற்றவில்லை. ஏனெனில் அவர் நற்கருணையின் ஆழ்ந்த பொருளை முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறவராக இதை குறிப்பிடுகிறார். அன்பர்களே, திருப்பலியில் நாம் பெறும் நற்கருணை வெறும் அடையாளம் மட்டும் அல்ல, அது உயிருள்ள கிறிஸ்துவே என்பதுதான் நமது சின்னமான நம்பிக்கையும் கூட. நாம் நற்கருணையை பெறும்போது இயேசுவே நம்முள் வருகிறார், அவர் நம்மோடு இணைகிறார், நம்மை மாற்றுகிறார், நமக்கு வாழ்வளிக்கிறார் என்பதே நமது நம்பிக்கை. ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. நாம் நற்கருணையை எப்படி பெறுகிறோம்? தயாரிப்பு இல்லாமல் பெறக்கூடாது என்பதுதான் நமக்கு திரு அவை கொடுக்கும் படிப்பினை. சில நேரங்களில் நாம் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். அது எந்த நேரத்தில் திருப்பலியிலே பங்கெடுக்க நுழைந்தாலும் சரி, நற்கருணை நான் பெற்றுவிடுகிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு செல்வது. உண்மையான உள்ள தயாரிப்பு இன்றி நற்கருணையை பெறுவது நமது நம்பிக்கை வாழ்வை ஆழப்படுத்தாதது என்பதுதான் சின்னமான உண்மை. இயேசுவை பெறும் முன் நாம் அவரை பெறுவதற்கான திறந்த மனப்பான்மை கொண்டவர்களாக, திறந்த இதயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டாமா? நம்பிக்கையுடனும் தூய்மையுடனும் அன்புடனும் நற்கருணையை அணுக வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு அடிக்கோடிடுகிறது. இன்றைய நற்செய்தி நமக்கு இன்னொரு அழகான வாக்குறுதியை கொடுக்கிறது. என்னது? என்னை உண்போர் என்றும் வாழ்வர் என்பதுதான் அந்த உண்மை. உலகம் பல காரியங்களின் வழியே வாழ்வை தேடுகிறது. பணம், அதிகாரம், இன்பம். ஆனால் உண்மையான நிறைவு இயேசுவில்தான் இருக்கிறது என்பதை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து எம்புகிறது. அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் மனிதன் தனிமையில் வாழ மாட்டான், நம்பிக்கையை இழக்க மாட்டான். அன்பர்களே, நற்கருணை என்பது வெறும் திரு அவை சடங்கு அல்ல, அது வாழ்வின் ஊற்று. அது நம்மை கடவுளோடும் பிறரோடும் இணைக்கும் அன்பின் உணவு, அன்பின் பாலம் என்கிற சிந்தனையோடு இன்றைய நாளை இறை இயேசுவுடன் முன்னெடுப்போம். இல்லந்தோறும் இறையரசின் சாட்சியாக வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.